வாழவே தகுதி இல்ல அப்படின்னு கேன்சர் செல்ல ஓட ஓட விரட்டும் இந்த பரங்கிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த காய் வந்து ஏன் கேன்சர் செல்ல அழிக்கும்னு சொல்லிடுறேன். ஆங்கில மருத்துவரும் சித்த மருத்துவரும் சேர்ந்து சொன்ன விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். கேன்சர் செல் அமிலத்தால் ஆனது. இந்த பரங்கிக்காயிலையும் ஒரு விதமான அமிலம் இருக்கு. கேன்சர் செல்ல அழிக்கிறதுக்கு இந்த அமிலம் வந்து பயன்படுது. அவங்க மட்டும் 7 காய்கறிகள் சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த பரங்கிக்காய். இந்த பரங்கிக்காயை வந்து காரக்குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். மட்டன் சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த காய் சாப்பிடும் போது அந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம பொரியலாகவும் செய்யலாம். இப்போ இதை எப்படி பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது உள்ளே இருக்கு இல்லையா, அந்த விதை அதெல்லாம் எடுத்துட்டு சில பேர் வந்து காய் வந்து தோலோடவே போடுவாங்க. நான் வந்து தோல் நீக்கி தான் நான் போட்டிருக்கேன். தோலோட போட்டாலும் நல்லா தான் இருக்கும். சாம்பார்லாம் வச்சாலும் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம், பூண்டு இது 2ம் கூட கேன்சர் செல்லுக்கு ரொம்ப நல்லது. இந்த பொரியல் வந்து கண்டிப்பாக மஞ்சள், மிளகு சேர்க்கணும். ஏன்னா மஞ்சளில் வந்து குர்குமின் இருக்குது. அந்த குர்குமின் வந்து கேன்சர் செல்லை அழிக்கும். ஆனால் மஞ்சள் நம்ம தனியாக சாப்பிட்றத விட மிளகோடு சேர்த்து சாப்பிட்ணும். அதே மாதிரி ஒரு நல்ல கொழுப்போடு சேர்த்து சாப்பிட்ணும். அதனால் நம்ம வந்து இது வந்து ரைஸ் பிராண்ட் ஆயிலில் தான் நான் வந்து இதை செய்கிறேன். ஆர்சிஎம்மோட ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் வந்து கடுகு போட்டு நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அது கடைசியில் தான் போடணும். மஞ்சள், மிளகு 2த்தையுமே எப்பயுமே போட்டுக்கோங்க. இது வந்து பெருங்காயம், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன். எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சள், மிளகு, பெருங்காயம், உப்பு வந்து போட தேவையில்ல. அது வெந்ததுக்கப்புறம் போடலாம். ஏன்னா இந்த காய் வந்து தண்ணி விடும். நம்ம உப்பு போட்டோம்னா ரொம்ப தண்ணியாயிடும். ஸோ நான் வந்து இதை எப்படி பண்ணுவேன்னா சிம்மில் வச்சுட்டு மூடிடுவேன். நல்லா வதக்கிட்டு ஸ்டவ்வு பாருங்க, நல்லா சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து திருப்பி திருப்பி விடணும். நம்ம வந்து தோசையை திருப்புற மாதிரி மேலே இருக்கிற காயை கீழவும், கீழே இருக்கிற காய் மேலே வர மாதிரி போட்டுட்டு இப்போ தான் நம்ம வந்து பூண்டு போடணும். லாஸ்ட்டாக ஒரு தடவை நம்ம வந்து பெரட்டி போட்டுட்டு அடுத்தது நம்ம இந்த பூண்டை தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டை வந்து நல்லா மேலே வந்து தூவி விட்டுடலாம். விட்டுட்டு தட்டு போட்டு நல்லா மூடிடலாம். மூடிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காய் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு வந்து ஆர்சிஎம்மோட சால்ட்டு தான் நானும் போட்டிருக்கேன். இந்த சால்ட்டை நம்ம போட்டதுக்கு அப்புறமா ஹையில் வச்சிடணும். ஸ்டவ்வை வந்து நல்லா ஹையில் வச்சுட்டு நல்லா நம்ம வந்து அதை நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி சட்டுன்னு உங்களுக்கு வந்து நல்லா இதுவாயிடும், சுண்டி போயிடும். அதுக்கப்புறமா நாம் இதை எடுத்து நம்ம வந்து சாப்பிட்லாம். நான் இதை வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி அது கூட இதை தொட்டுக்கிட்டு தான் நான் வந்து சாப்பிட்டேன். ஏன்னா கருப்பு கலரில் இருக்கிற தானியங்கள், பழங்கள் இதை சாப்பிட்டாலும் கேன்சர் செல்லை அழிக்கும். அதனால தான் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாளாவது இந்த பரங்கிக்காய் பொரியலை செஞ்சு சாப்பிடுங்க. 7 நாள் 7 காய்கறிகள், அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காய்கறிகளை பற்றி நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடியும் நிறைய காய்கறிகள் பற்றி போட்டிருக்கேன். இதுக்கு அப்புறமும் இன்னும் நிறைய காய்கறிகள் பற்றி போடுவேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைலரிங் சம்மந்தமாக தெரியணுன்னாலும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.